ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். 1/2 கிலோவுக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில். இப்போ இதுதான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வானல் பார்த்திங்கன்னா, இது வந்து இண்டோலியம் வானலுங்க. இது நல்லா இருக்குது. இந்த வானல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே புதுசு மாதிரியே நல்லாவே இருக்குது இந்த வானல். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகாய், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்களா, தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சதில் வந்து நம்ம இன்றைக்கி குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. மீதி எடுத்து வச்சிட்டேன், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை வந்து இப்போவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் பத்தலைனா கூட நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிராக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2வது எப்போவுமே எலுமிச்சம்பழம் சேர்ப்பேன். சிக்கன் குழம்புனாலும் கிரேவினாலும் அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்ப்பேன். இன்றைக்கி லெமன் இல்லை, அதனால் சரி தயிர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சாச்சு. நல்லா தண்ணி பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். பாருங்கள், அதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூளுங்க, அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள். இது வந்து கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த சிக்கனோட ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அந்த மசாலாவோட சிக்கன் சேரும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சுங்க. தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சுருவோம். இப்போ வந்து திறந்து பார்த்தலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காவோட வேறு எதுவும் சேர்த்து அரைக்கல, தேங்காய் மட்டும்தான். கொஞ்சமாக தேங்காவும் அதிகம் சேர்த்துக்கூடாது. அதிகம் சேர்த்துட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குருமா மாதிரி ஆயிடும். நமக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். தேங்காயும் சேர்த்தாச்சுங்களா. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.